ஆய்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எதிர்வரும் 2025 ஜனவரி 18ஆம் தேதி நடைபெற இருக்கும் மாபெரும் தமிழ் திறன் போட்டிக்கான பொது அறிவு வினா விடையின் பகுதி 3ஐ தான் இங்கே தர உள்ளேன். வாருங்கள் செல்லலாம். திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு என்னென்ன பெயர்கள் உள்ளன? திருக்குறளுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் உள்ளன? திருக்குறள் வந்து உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து ஆப்ஷனாக தான் வரப்போகுது குட்டீஸ். ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆனால் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதனால் உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் போன்ற பெயர்களை மனனம் செஞ்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 42வது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவண மன்னனின் கொடி எது? மிகச்சிறந்த சிவபக்தனான ராவணன் வீணை வாசிப்பதில் வல்லவர். இது மட்டுமல்ல, அவர் பல்வேறு மருத்துவ நூல்களையும் எழுதியுள்ளார். அவருடைய கொடிதான் வீணை கொடி. ராவணனுடைய சிறப்புகளை கூறும் நூல் வந்து ராவண காவியம். தமிழகத்தில் ஆட்சி செய்த பல்லவர்களுடைய கொடி வந்து பல்லவர் கொடி என்று அழைக்கப்படுகிறது. அதில் சிங்கம் இருக்கும். அடுத்ததாக, தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகைகளில் முக்கியமானவை எவை? நிறைய பண்டிகைகள் இருக்கிறது. அதில் முக்கியமான பண்டிகை பொங்கல், தைத்திருநாள், தமிழர் திருநாள், இப்படி எப்படி பேர்லனாலும் அவங்க கொடுத்துருக்கலாம் ஆப்ஷன்ல. அப்புறம் சித்திரை திருநாள் அல்லது தமிழ் புத்தாண்டு, அப்புறம் கார்த்திகை தீப திருநாள். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான பண்டிகைகள். அடுத்ததாக, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு யாருக்கு படைப்பார்கள்னா சூரியனுக்கு தான். இயற்கையை தெய்வமாக வணங்கும் மரபுடையவர்கள் தமிழர்கள். அதனால்தான் சூரியனுக்கு பொங்கலிட்டு படைக்கும் வழக்கம் உள்ளது. அடுத்ததாக, பொங்கலுக்கு அடுத்த நாளை மாட்டுப்பொங்கல்னு சொல்கிறோம். இங்கே நம்ம மாட்டெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் ஊரில் மாட்டுப்பொங்கல் மிக சிறப்பாக இருக்கும். உழவர் திருநாளானது, அதாவது ஃபார்மர்ஸோட ஃபெஸ்டிவல் தான் பொங்கல். அந்த ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற அந்த அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இட்ஸ் லைக் அ தேங்க்ஸ் கிவிங் டே. அதுக்கு நன்றி சொல்லி அதை சிறப்பிக்கிற ஒரு நாள் தான் மாட்டுப்பொங்கல். அடுத்ததாக, தைப்பொங்கல் காலத்தில் விளையாடப்படக்கூடிய தமிழர்களோட வீர விளையாட்டு எது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜல்லிக்கட்டு. அந்த மாடை வந்து போயிட்டு அடக்குவாங்க வீரர்கள். அதோட வேறு வேறு பெயர்கள் தான் ஏறு தழுவுதல், மஞ்சள் விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அல்லது 3மே கொடுத்துருக்கலாம். அதனால் இந்த 3 வார்த்தையையும் மனப்பாடம் செய்து கொள்வது நல்லது. அடுத்தது, திருக்குறள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 பகுதிகள். அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாரதியாருடைய பாரதியாரோட முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி சுப்பிரமணியம் தான். பாரதி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ஆக இது 3ஐயும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி அல்லது சின்னசாமி சுப்பிரமணியம் என்று கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கலாம். அதனால இது ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இதில் பாதி வந்தாலும் சின்னசுவாமி சுப்பிரமணியம் அல்லது சி சுப்பிரமணியம் என்று வந்தாலுமே நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எல்லாமே செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டோம், அலைபேசிக்கு. அதற்கு மூல கர்த்தாவான தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அடுத்தது, டெலஸ்கோப் என்று சொல்லக்கூடிய தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் கலீலி என்பவர் தான். அடுத்ததாக, உலகின் மிக தொன்மையான மொழிகளில் ஒன்று நம் தாய்மொழியான தமிழ். அதில் நாம் பெருமை கொள்வோம். அடுத்ததாக, தமிழுக்கே உரிய சிறப்பு ஒலி எழுத்து, அந்த சவுண்டு, ஒரு ஸ்பெஷல் சவுண்டு தரக்கூடிய ஒரு எழுத்து தமிழில் இருக்குது அப்படின்னா ழகரம். லா, அதாவது நாக்கை வந்து நல்லா சுருட்டி கடைசி மேல் நாக்கில் உள்ளார தொடுற மாதிரி வச்சு ஓசை எழுப்பினாதான் அந்த சவுண்டு வரும். ழகரம் என்ற ஒலி தான் தமிழின் மிகச்சிறிய மிக சிறப்பான ஒலி. மேபி அவங்க வந்து ழான்னு கொடுத்துருக்கலாம், அல்லது ழகரம்னு கொடுத்துருக்கலாம், அல்லது ழகர ஒலி அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். இந்த 3ல் எது கொடுத்தாலும் அதை சூஸ் பண்ணுங்க. அடுத்தது, கனடா எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஏற்கனவே ஒரு கொஸ்டின் இருந்தது, how many continents in the world அப்படின்னு. எத்தனை கண்டங்கள் இருக்குன்னு 7 அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு கண்டம் தான் வட அமெரிக்கா கண்டம். அங்கே தான் கனடா அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக, கனடாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட
ஆட்சி நிலப்பகுதி எதுன்னா நூனாவுட்டு தான். அவங்களுடைய சிம்பல் தான் அவங்களோட ஃப்ளாக் தான் இந்த சிம்பல். கனடாவோட ஆதிக்குடிகள் யார்? அதாவது பழங்குடிகள்னா அது 3 பேர் இருக்கிறாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆதிக்குடிகள் என்றால் 6 பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் அவங்க. சமவெளி மக்கள், இறக்குவா குடிகள். ஆங்கிலத்தில் கொடுப்பாங்களா ஆப்ஷனுங்கிறது எனக்கு தெரியாது. தமிழில் படிச்சுக்கிறது நல்லது. அதாவது சமவெளி மக்கள், இறக்குவா குடிகள், வடவேட்டுவர், வடமேற்கு மக்கள், அல்குங்கிய குடிகள், பீடபூமி மக்கள். கனடா வந்து மிக அதிகமான இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு. அதே மாதிரி முதலாக நிலப்பரப்புல உலகத்திலேயே மிகப்பெரிய நாடாக, 2வது மிகப்பெரிய நாடாக கனடா இருக்குது. அதே மாதிரி 3 லட்சம் ஏரிகள் கனடாவில் இருக்கிறதா வந்து நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி காடு, மீன்கள், எண்ணெய் வளங்கள், கனிம வளங்கள் என ஆகிய இயற்கை வளங்கள் இருக்குது கனடாவில் அதிகமாகவே. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜஸ்ட் ஒரு பார்டர் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறதுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் யாரு கூட இவங்க அதிக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க கனடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஏறத்தாழ எத்தனை தமிழர்கள் வந்து கனடாவில் வாழ்கிறாங்க அப்படின்னா, ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அடுத்தபடியாக அதிக தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு புலம்பெயர்ந்த தேசமாக கனடா அறியப்படுகிறது. 3 லட்சத்துக்கு அதிகமானோர் என்பது கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட சர்வேயில் உள்ள அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உள்ள பதில் தான். இப்போ இன்னும் அதிகமாக இருக்கலாம். இனிமேல் வரும் காலத்தில் தான் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு ஆன்சர் வந்து 3 லட்சத்துக்கு அதிகமானோர். தமிழர் பண்பாடுகளில் மிக முக்கியமான பண்பாடு எதுன்னா விருந்தோம்பல். அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது வீட்டுக்கு வர்றவங்களையோ அல்லது வழிப்போக்கர்களாக போகிறவங்களையோ எல்லாரையுமே வந்து ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. ரொம்ப பண்பாக அன்பாக அவங்கள அழைச்சி அவங்களுக்கு தாகம் இருந்தால் தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, நல்லா கவனிச்சுக்கிறது, அந்த ஹாஸ்பிட்டாலி தான் விருந்தோம்பல். அதுதான் தமிழருடைய பண்பாடுகளில் மிக முக்கிய பண்பாடாக கருதப்படுகிறது. அடுத்ததாக திரிகடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 மிக மருத்துவ குணம் கொண்ட முக்கியமான பொருட்கள். திரிகடுகம் என்றால் என்றாலே உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் 3. அந்த வார்த்தை கூட எப்படி வந்ததுங்கிறது இது மூலமாகவே நமக்கு தெரியும். திரிகடுகம் என்றால் 3 பொருட்கள் சேர்ந்த அந்த மருந்து பொருட்கள்னா அது மிளகு, சுக்கு, திப்பிலி. சுக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ட்ரை ஜிஞ்சர். இப்போ ஒவ்வொரு தமிழர் விழாவிலையும் நம்ம பாடுற கனடாவின் தேசிய கீதமான ஓ கனடா பாடலை வந்து ஆங்கிலத்திலிருந்து மிக அழகாக தமிழாக்கம் செய்தவர் கவிஞர் நந்தவனம் அவர்கள். அவருக்கு தமிழ் குல சார்பாக, கனடா தமிழர்கள் சார்பாக நம்ம எப்போதுமே நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தமிழ் மெய்யெழுத்துக்கள் ஒலி அடிப்படையில் ஸ்ட்ராங், சாஃப்ட், மீடியம் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்னோட பிள்ளைங்களுக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வல்லினம், சாஃப்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மெல்லினம், மீடியமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. அதாவது ஒலி அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3ன்னு போட்டாலுமே நீங்கள் ஆன்சர் தான். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் செட் கொடுக்க போகிறதால அவங்க 3ன்னு போடலாம், அல்லது வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 ஆப்ஷனுமே கொடுக்கலாம். அதனால் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்னு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சிவசிந்தாமணி. வேற வழியே இல்லை, இதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும் குட்டீஸ். அரசன் வந்து படை நடத்தி செல்லும் பொழுது ஒலிக்கும் முரசு வீரமுரசு. முரசுல 3 முரசு இருக்கு. அதுல போர் காலங்களில் ஒலிக்கப்படும் முரசு வந்து வீரமுரசு தான். மிருதங்கம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் மியூசிக் ப்ரோக்ராம்ல எல்லாம் பார்க்குறீங்க, ஒருத்தர் வச்சு ஒரு மிருதங்கம் வச்சு வாசிக்கிறாரு இல்லையா? அந்த மியூசிக் அதோட உண்மையான தமிழ் பெயர் வந்து மன்னார் முழவு. முழவு அப்படின்னும் சில இடங்கள்ல குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மேபி மன்னார் முழவு அல்லது முழவுங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா பார்த்து வைஸா சூஸ் பண்ணுங்க. இதுவும் ஒரு ட்ரிக்கியான கொஷின்ஸ் தான். தமிழ் சிறார்களின் மரபு வழி விளையாட்டுக்கள் எவை? நிறைய இருக்குது, பெரிய லிஸ்டா இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் சூஸ் பண்ணி இந்த லிஸ்ட் மட்டும் எடுத்தேன். கிளித்தட்டு, கபடி, சடுகுடு, பல்லாங்குழி, தாயம், கிட்டிப்புல்லு இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்கள். இந்த கேள்வியில் உள்ளது பண்டைய பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அது தவறாக வந்திருக்குது. அடுத்தது வந்து ஈழத்தில் உள்ள மிகச்சிறந்த இயற்கை துறைமுகம் எதுன்னா காலி துறைமுகம் தான்.
இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாடு இலங்கை. இயற்கை எழில் கொஞ்சம் நாடு இலங்கை. அதில் உள்ள காலி துறைமுகம் தான் இதுக்கான ஆன்சர். கடைசியாக 70வது கொஷினுக்கு வந்துடுவோம். நானே இப்போ இந்த கேள்வியை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் இன்னும் நிறைய விஷயங்கள் தேடி படித்தேன். அந்த திருகோணமலையில் அமைந்துள்ள கன்னியார் நீரூற்றில் 7 வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்கின்றன. அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நிறையா படித்தேன். முடிஞ்சால் இன்னொரு தனி காணொலியாக அதை போடுறேன். நன்றி. இன்னும் பார்ட் 4 இருக்குது. அதோட நம்ம அதில் 30 கொஷினையும் கொடுத்து முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இரவோ அல்லது நாளைக்கு காலையிலையோ நான் அதை வெளியிடுகிறேன். நன்றி.